கர்ணம் அப்படிங்கிற அமைப்பில் பார்க்கும்போது முதல் கர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது பவகர்ணம். இந்த பவகர்ணத்தில் வந்து எப்போ அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்து பௌர்ணமியை ஒட்டி அதிகமாக வரக்கூடிய ஒரு கர்ணம். இதனுடைய உருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கம். அப்போ இந்த சிங்க அமைப்பு எப்படி செயல்படுகிறதோ அதை ஒத்து இந்த அந்த கர்ணத்தினுடைய அமைப்பு வேலை செய்யும். முதல்ல சிங்கம் அப்படின்னா என்னென்னா, முதல்ல நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை அவங்களுக்கு இருக்குது. எதையுமே வந்து ஸ்ட்ரைட்டாக பேசக்கூடியவங்க, எதையுமே வந்து மறைச்சு வச்சு பேசக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குடும்பம் அப்படின்னா அதுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள். கொஞ்சம் அவங்களுக்கு வந்து லேசினஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சோம்பேறித்தனம் வந்து இருக்கும். அது வந்து ஆண் சிங்கத்துக்கு. பெண் சிங்கம் வந்து வேட்டையாடுவதில் அதிகமான பங்கு வகிக்கிறது. தனது குடும்பத்திற்கு அதிகமாக உழைக்கக்கூடியது வந்து பெண் சிங்கம். நீங்கள் என்னதான் பெண் சிங்கம் அதிகமாக இறைச்சி அதாவது வேட்டையாடினாலும் அந்த ஃபைனல் அப்படிங்கிறது வரும்போது அந்த ஆண் சிங்கம் போய் தான் அதை ஃபைனல் டச் பண்ணும்போது தான் அது நிறைவு பெறுகிறது. அப்போ வந்து பவகர்ணமாக இருந்தாலும் கூட ஒரு ஆண் செய்கிற வேலைக்கும் ஒரு பெண் செய்கிற வேலைக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது, தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய, அதாவது வித்தைகளையாக இருந்தாலும் பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பவகர்ண அமைப்புக்கு உண்டு. அடுத்ததாக இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, தப்பு செஞ்சால் உடனே அதுக்கால தாங்கிக் கொள்ள முடியாது. உடனே வந்து டப்புன்னு அடிச்சிடும். அதனால் வந்து பவகர்ணத்து அன்பர்கள் என்னன்னா, முதல்ல வந்து பேசிட்டு அப்புறமா கோவப்பட்டு அடிக்க மாட்டாங்க. முதல்ல எடுத்த உடனே டப்புன்னு அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு எமோஷனல் பர்சனாக இருப்பாங்க. அவங்க போய் ஒரு காரியம் முடிக்கலை அப்படிங்கலாம் இருக்காது. வெகு சீக்கிரமாக வந்து அந்த ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நீண்ட நாள் ஒரு கௌரவம், அதிகாரம், அந்தஸ்து இதெல்லாம் வந்து ஒரு கொண்ட அமைப்பில் அவங்க செயல்படக்கூடியவங்க. ஒரு நிர்வாகத்தில் ஒரு நல்ல முக்கிய பங்கு அவர்களுக்கு எப்போதும் இருக்கும். இது பவகர்ணத்தினுடைய இயல்பு. அதனால் வந்து இந்த பவகர்ணம் உள்ள நாட்களில் நீங்கள் ஒரு செயலை செய்தீங்கன்னா வந்து நீண்ட நாள் வந்து அது நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மேலும் நிறையா சொல்லணும், ஆனால் இந்த அளவுக்கு தான் இந்த அமைப்பில் சொல்ல முடியும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.